ரீசெண்டா திருச்சியில் நடந்த டிவிக்கோட முதல் பரப்புரை கூட்டத்துல கரெக்டா தளபதி மைக் எடுத்து பேசும்போது அங்க இருக்கவங்களுக்கு கேட்க மாட்டேது, அப்படி அங்க இருக்கவங்களுக்கு கேட்டா டிவில கேட்க மாட்டேங்குது. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ட்ரெண்டாவே போயிட்டு இருக்கு. அதே மாதிரி கரெக்டா மைக் எடுத்து பேசும்போது அந்த ஆம்புலன்ஸ் போறதா இருக்கட்டும் வரதா இருக்கட்டும் அந்த சத்தம் கேட்கறதா இருக்கட்டும் அது இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவரோட பரப்புரை கூட்டத்துல கூட இந்த ஆம்புலன்ஸ் போயிட்டு வரதா இருந்தது. இது யார் பண்றா எதுக்கு பண்றான்றது தெரிய மாட்டேது. உண்மையிலேயே எதர்ச்சியா தான் இந்த ஆம்புலன்ஸ் வருதான்றதும் புரிய மாட்டேது. அது மட்டும் இல்லாம நான் ரீசெண்டா கவனிச்ச ஒரு விஷயம், சீமான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிஎம்கேவை அப்படி தாக்கி பேசியிருந்தாரு. ஆனா இப்ப என்னடானா டிஎம்கேவே மறந்துட்டு டிவிகேவும் தளபதியும் பாத்தீங்கன்னா தாக்கி பேசிட்டு இருக்காரு. உள்ள என்ன உள்கூத்து நடந்ததுதான் புரியல. இப்ப எனக்கு என்ன ஒரு பர்சனலா தோணுச்சுன்னா டிவிகே தளபதி இவங்க ரெண்டு பேரும் எலெக்ஷன்ல வந்த உடனே நிறைய யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்னா என்ன, இந்த எலெக்ஷன் எப்படி நடக்குதுன்றத ஒரு நாலேஜ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுதான் ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல குரோத்தாவும் நான் பாக்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க பொண்ணான கையை அந்த பெல்ல தட்டிடுங்க.